பேர் ஏஜிஆர். இங்கே வந்து மைடியர் டயானா பூஜையில் இருக்கோம். ஸோ இது ஜி டாக்கீஸோட 3வது ப்ரொடக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் எல்லாமே இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ கொஞ்சம் நமக்கு ப்ரொமோஷனாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் உள்ள ஆட்கள் தான். அண்டு டிஓபி பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சொல்லிட்டு ஒரு ஆல்ரெடி என் கூட ஒரு மூவி ஒர்க் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் நான் ஒரு ஃபிலிம் பண்ணேன், போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஸோ ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுறோம். ஐயப்பன் அவர் பேர். அண்டு மெயினாக மேனேஜர் சப்போர்ட்டு தான் நமக்கு செந்தில் அண்ணன் சொல்லிவிட்டு அவர் ஒரு 2-3 இயர்ஸாக நம்ம கூட ட்ராவல். இப்படி நல்ல டீமோட நல்ல ஆட்களோடு போகிறோம். அண்ட் டைரக்டர் எனக்கு கூட ஒர்க் பண்ண பொண்ணு தான், காட்சிகா ரோஸ். ஸோ அவங்க லாஸ்ட் ஃபிலிமில் கோ டைரக்டராக பண்ணாங்க. ஸோ நல்லா ஒர்க் பண்ணாங்க, ரெஸ்பான்சிபிளான ஒரு கேரக்டர். அதனால் அவங்களே நீயே பண்ணுமா அப்படின்னும்போது ஓகே சொல்லி ஸ்டார்டிங். ஸோ எல்லாரோட சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ. ஷூட் சென்னையில் தான் பிரதர். அப்பார்ட்மெண்ட் ஒன்று, அதுக்கப்புறம் ரெஸ்டோ பார் ஒன்று இருக்குது, சின் அண்ட் டானிக்னு சொல்லி. ஸோ இதில் தான் மேஜராக இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் பாண்டிச்சேரியில் அங்கே ஒரு பீச் ரெசார்ட். ஷூட் 27 days. இது ஆக்சுவலாக முன்னாடியே வச்சு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம் நேமு. ஸோ பார்த்தேன், நானும் செக் பண்ணேன். இது 2023 போட்டு அப்படியே தள்ளி வந்தது. அப்போ ஆக்சுவலாக பெரிய டீம் வச்சு பண்ணோம், நேம் சொல்ல விரும்பலை, நீங்கள் கூகுள் பண்ணாலும் வரும். ஸோ அது அப்படியே போது. நம்ம ஆல்ரெடி 2-3 ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம், பிஸ்னஸாகவும் கொஞ்சம் லிங்க் வந்துருச்சு. ஸோ டீமும் இருக்காங்க, அப்படியே எல்லோரையும் ஹோல்ட் பண்ண முடியாது. ஒருத்தருக்கு சான்ஸ் போட்டுன்னு அப்படியே ப்ரொடக்ஷனாக இறங்கிட்டேன். ஸோ அப்படி தான் போகிறோம். இல்லை பிரதர், வரல. நான் முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். நான் இது நம்ம ஸ்மால் ஸ்கேல் ப்ரொடியூசரில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நோ இஷ்யூஸ். எதாவது வந்தால் பேசி மாற்றிக்க வேண்டியதான். என்ன இன்னும் அந்தளவுக்கு நம்ம போக முடியல. மேபி நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணுறேன். ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்கோம். ஃபோட்டான் ஃபேக்ட்ரின்னு சொல்லி கடல் ரிலீஸ் பண்ண ஒரு வெங்கடேசன் சார்னு சொல்லிட்டு அவரோட இதில் ஒன்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வெரி சூன் அப்டேட் வரும். என் பேர் துரை. இந்த வெப் சீரிஸில் நான் கேண்டீன் கேரக்டர் பண்ணுறேன். ஃபன் ஃபீலிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். இது என்னோடய கேரக்டரோட ஒத்து போகிற கேரக்டர். ஸோ நல்லா பண்ணிடுவேன்னு நம்புகிறேன். நான் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன ரோல் பண்ணுறீங்க? அதான் நான் கேண்டீன் ஒரு ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இது ஃபுல்லாக காமெடியாகவும் இருக்கும், கொஞ்சம் சீரியஸாகவும் இருக்கும். ஸோ துருன்னு ஒரு ஜாலியான கேரக்டர். இது மூலம் படம் பண்ணியிருக்கீங்க? பண்ணியிருக்கேன். நான் வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன், ஆசம் த்ரீசம். அதில் லீடாக பண்ணியிருக்கேன். அப்புறம் அதோட ஸ்பின் ஆஃப் வந்து கட்டாரின்னு ஒன்று பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒன்று இப்போது மூவிங்கில் இருக்குது, லவ் அரேஞ்ச்டு, அது பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து இது வெப் சீரிஸ். ஹாய், என் பேர் ஷாலினி. மைடியர் டயானா என்னோடய ஃபர்ஸ்ட்டு வெப் சீரிஸ். நான் அதில் லீடாக பண்ணுறேன். மைடியர் டயானா அப்படிங்கிறதுல அந்த டயானா நான் தான். ஸோ அது ரொம்ப ப்ளேஃபுல்லான கேரக்டர். எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அது செய்கிற கேரக்டர். ஆக்சுவலாக நான் ஓகே ஆக்சுவலாக என் ரியல் லைஃப்பில் நான் அப்படி தான். அது கேரக்டர் எனக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பெஸ்ட்டாக கொடுப்பேன். தேங்க்யூ. ஸோ ஹாய், என்னோடய நேம் காட்சிகா. இதோட ஃபர்ஸ்ட் டிரெக்டோரியல் டெபியூ. ஸோ இதோட ஸ்டோரியோட ரைட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஏஜிஆர் அப்படின்றவங்க. ஸோ ஐ ஹேட் த ப்ரிவிலேஜ் ஆஃப் டிரெக்டிங் இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஏஜிஆர் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போது மைடியர் டயானா பற்றி சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் அ ராம்காம் வெப் சீரிஸ். ஸோ இன்ஸ்பயர்ட் பை அமெரிக்கன் சிட்காம். ஸோ இன்றைக்கி இருக்கிற லவ், ஃப்ரெண்ட்ஷிப் அது எல்லாமே நாங்கள் வந்து ரொம்ப க்ரிஞ்சாக இல்லாமல், ஒரு ஃபோர்ஸ்டாக இல்லாமல், ரொம்ப நேச்சுரலாக அண்ட் ரிலேட்டபிளாக காமிச்சிருக்கோம். ஸோ அது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் மோரோவர் இன் டுடேஸ் வேர்ல்ட் பீப்புள் அவங்க த வே ஆஃப் கம்யூனிகேஷன் இல்லை தே கனெக்ட் டிஃப்ரெண்ட்லி. அதே தான் சேம் வென் இட் கம்ஸ் டு லவ், தே கனெக்ட் டிஃப்ரெண்ட்லி. ஸோ அது எல்லாமே நாங்கள் ரொம்ப க்ளீனாக அண்ட் நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். அதுவும் மட்டும் இல்லாமல் அதான் இதில் வந்து ஒரு க்ரிஞ்ச் பேட்டர்னோ இல்லை வந்து ஒரு ஃபோர்ஸ்டு வல்னரபிள் ஹியூமர் எதுவுமே இருக்காது. ரொம்ப டீசெண்டாக இருக்கும். ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். அண்ட் அவ்வளோதான். எனக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. ஸோ சப்போர்ட் கொடுங்க. நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டிரெக்டரியல் டெபியூ. ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் ஸ்பெஷலாக சில பேரை மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி என்னோடய ப்ரொடியூசர் அண்ட் ரைட்டர் ஏஜிஆர், அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்னோடய க்ரூ, ப்ரொடியூசர் அண்ட் என்னோடய பேரண்ட்ஸ், அவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தளவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எனக்கு 2026 எனக்கு பிக்கஸ்ட் மைல் ஸ்டோனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய டைரக்டர் ஆரம்பிச்சு நம்ம ஏஜிஆர் அவர்களோட ஜி டாக்கீஸ் அண்ட் குட் பிக்ஸ் என்டர்டெயின்மெண்ட் 2
சேர்ந்து வழங்குறாங்க இந்த மை டியர் டயானான்ற ஒரு வெப் சீரிஸ் படம். இது வந்து அவங்களுடைய 3வது படைப்பு. இதற்கு முன்னாடியே அவங்க வந்து 2 இது பண்ணியிருக்காங்க. ஏஜிஆரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அவங்க கூடவே இருந்து அந்த அனுபவத்தை பெற்ற காட்சிகா ரோஸ் அவங்க வந்து இந்த படத்தை முதல் முறையாக டைரக்ட் பண்ணுறாங்க. இதை ஏன் அவங்களுக்கு அவர் வழங்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும்னா அதில் ஒரு சின்ன சீக்ரெட் வச்சுருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு விமன் ஓரியன்ட் சப்ஜெக்ட், ஒரு விமனே பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி ஓரியன்ட் சப்ஜெக்டை ஒரு லேடியை பண்ண சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்கு உண்மையில அவர் பாராட்டணும். ஏன்னா அது ஒரு நல்ல கருத்து. ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு லேடியை வச்சு டைரக்ட் பண்ணுறது வேறு, ஒரு லேடி வந்து ஒரு லேடியை வச்சு டைரக்ட் பண்ணுறது வேறு. ரெண்டுமே வந்து பெரிய வித்தியாசம் இருக்கும். அது நிச்சயமாக இந்த மை டியர் டயானால நம்ம பார்க்கலாம். எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் ஒரு சின்ன பையனாட்டாங்கிட்டேன் இங்கே வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டப்ப. ஏன்னா எல்லாருமே இளைஞர்கள் வளரணுன்ற அந்த துடிப்போட எனக்கு என்னுடைய ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா நாங்களும் இப்படி தான் போராடி பல கஷ்டங்களுக்கு இடையில தான் போராடி ஜெயிச்சு வந்தோம். நிச்சயமாக இப்போ உங்கள் எல்லாருடைய கூட்டு முயற்சி, எல்லாரையும் இப்போ ஒருத்தரையும் கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினாங்க. எல்லாருமே வந்து ஒரு குடும்பமாட்டம் இருந்து வந்து செயல்படுறாங்க. அதுவே வந்து ஒரு படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. அதாவது ஒரு டைரக்டருக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். அவங்கள மாதிரி அவங்க ஒரு டெக்னீஷியனாகவே தெரியாது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நடிகராகவே அவங்கள வந்து தனியாக போய் நம்ம ட்ரீட் பண்ண மாட்டோம். ஒரு நடிகராகவே தெரியாது. ஒரு ஃப்ரெண்டே பார்த்தா இப்படி பண்ணக்கூடாதா, சொல்கிறேன் திரும்ப திரும்ப அப்படியே பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி வந்து ஒரு உரிமையோடு செயல்பட முடியும். அது வந்து ஒரு டைரக்டருக்கு கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய அசல். அதே மாதிரி இவங்க எல்லாருமே இந்த அளவு ஒரு கூட்டு முயற்சியாக பண்ணுற இந்த முயற்சி மாபெரும் வெற்றி பெறணும், வெற்றி பெறும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கு வந்து துவக்க விழா அழைப்பு, இது வெற்றி விழா அழைப்புக்கும் என் கூப்பிடுங்க. நன்றி. இந்த மை டியர் டயானா படத்தில் உங்களோட ரோல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, மை டியர் டயானால என்னோட ரோல் நேம் லக்ஷ்மி, லக்கின்னு கூப்பிடுவாங்க. அண்ட் நான் வந்து ரொம்ப ஒரு டாக்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப செரிஷ் பண்ணுற ஒரு ஆள். லைக் ஃபஸ்ட் இயர்லேருந்து லாஸ்ட் இயர் இருக்கும். எனக்கு ஒரு பேர் இருக்காங்க இந்த மை டியர் டயானால. அவங்க வந்து லவ் இருக்கும், பட் அதை எக்ஸ்போஸ் பண்ணாத ஒரு ஆள். லைக் நாங்கள் இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் கப்பிள்ஸ் மாதிரியான ஒரு காம்போ. ஸோ ஐ திங்க் இட் வில் கம் அவுட் வெல். எல்லாருக்கும் பிடிச்ச கப்பலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மூவி டீம் வந்து எப்படி உங்களுக்கு அப்ரோச் பண்ணாங்க இந்த கேரக்டருக்கு? மூவி டீம் பற்றி சொல்லணும்னா, காட்சிகா இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃப்ரம் காலேஜ் டேஸ். நாங்கள் எப்போ லாயலாக தான் படித்தோம். ஸோ ஷீ இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அப்படி ரைட் ஃப்ரம் தட் எங்களுக்கு 2 பேருக்குமே காண்டாக்ட் இருக்குது. ஷோஸ் பண்ணும்போது அவங்க கூப்பிட்ருக்காங்க, அப்போல்லாம் போயிருக்கேன். ஸோ அப்போலேருந்தே ஷீ இஸ் இன் மை காண்டாக்ட். ஸோ இதுக்கும் அவங்க அப்ரோச் பண்ணாங்க அண்ட் ஐ வாஸ் ரெடிலி ஓகே தட் அவங்க டைரக்ஷன்லேயே இப்போ நான் நடிக்கிற போது ஐ எம் வெரி ஹாப்பி. பிகாஸ் வி met as a friends. இப்போ வந்து ஒர்க்கில் கொலீக்ஸாக இருக்கும். ஸோ வந்து ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் திஸ் ஸ்பேஸ். சூப்பர் மேம். அதே மாதிரி இந்த கேரக்டர் உங்களுக்கு இவ்வளோ பெரிய டாஸ்காக இருக்கும்? ஆக்சுவலி இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் எனக்கு டாஸ்காக இருக்காது. பிகாஸ் என்னோட நேச்சர் கேரக்டரே லைக் கொஞ்சம் இதுக்கு இந்த மை டியர் டயானால இருக்க கேரக்டரோட ஒரு மர்ஜ் ஆகிற ஒரு கேரக்டர் தான். ஸோ ஐ திங்க் ஐ கேன் கிவ் மை நேச்சுரல் கேரக்டர் இட் செல்ஃப் டு த பார்ட். ஸோ ஐ திங்க் இட் வில் கம் அவுட் வெரி நேச்சுரலி. ஓகே மேம், தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஃபியூச்சர். இந்த மை டியர் டயானால உங்களோட கேரக்டர் பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா? ஸோ என்னோட கேரக்டர் நேம் பார்த்தீங்கன்னா மகேஷ். ஸோ இன் ஷார்ட் எல்லாரும் ஸோ என்னோட இந்த கேரக்டரோட ரோலில் வந்து என்னோட ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா சின்சியரான அட்வொகேட் அண்ட் இஸ் வெரி காம் அண்ட் கம்போஸ்ட். அண்ட் லவ் லைஃப் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய ரொமான்ஸ் இருக்கும், பட் ஆனால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. ஸோ அதுதான். ஓகே, மூவி டீம் வந்து எப்படி அப்ரோச் பண்ணாங்க உங்ககிட்ட இந்த கேரக்டர்? காட்சிகா வந்து எனக்கு ஒரு 3 இயர்ஸாக நான் நல்லாவே தெரியும். ஷோவில் தான் நாங்கள் பார்த்தோம் அண்ட் சோஷியல் மீடியா கொஞ்சம் கனெக்டடாக இருக்கும். ஸோ ஐ திங்க் நான் இந்த சூட்டாக நினச்சி எனக்கு அப்ரோச் பண்ணேன். இந்த கேரக்டர் எவ்வளோ டாஸ்காக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. பட் இந்த செட்டோட டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக பழகுறாங்க. ஸோ அதுவே போதும், கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஐ திங்க் நல்லா பண்ண நம்புறேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ ஸோ மச். இந்த மை டியர் டயானாவோட உங்கள் கேரக்டர் என்னவா இருக்குது? ஹாய், என்னோட பேர் கீர்த்தனா. இந்த மை டியர் டயானாவில் வந்துட்டு நான் நீலான்ற கேரக்டரில் பண்ணியிருக்கேன். இதில் லெஸ்போ கேரக்டர் தான் வந்து. ஸோ என்னோட பார்ட்னர் நேம் வந்து நசி. ஓகே மேம், லெஸ்பியனாக நடிக்கிறீங்க, அது எவ்வளோ பெரிய டாஸ்காக இருக்கும் உங்களுக்கு?
எப்படி இதை கொண்டு வந்து அப்ரோச் பண்ணாங்க இந்த movie? எனக்கு கன்வென்ஸ்லாம் பண்ணல, காட்சிகா தான் என்னை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணாங்க டேரெக்டாக. இந்த மாதிரி இந்த கேரக்டர் இருக்குது, இந்த ரோல் இருக்குது, பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. பட் ஃபஸ்ட்டு அவங்க என்கிட்ட கேட்கும்போது கொஞ்சம் நான் தயங்கினேன் தான். பட் ஆனால் எனக்கு இது நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், பண்ணலாமே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எனக்கும் அது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஓகே மேம், ஹாப்பி. தேங்க்யூ மேம், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் மேம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மேம், இந்த மை டியர் டயானா உங்களோட கேரக்டர் என்னவா இருக்கு? ஹாய், என்னோட பேர் கிளாரா. நான் மைடியர் டயானால நஸ்ரின் கேரக்டர் பண்ணுறேன். நான் வந்து லீலாவோட கேர்ள் ஃப்ரெண்ட். இட்ஸ் லைக் கேரக்டர் வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் வி ஹாவ் எக்ஸ்ப்ளோர்ட் மாடர்ன் ஜென்ரேஷனல் லவ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், அந்த எமோஷன் எப்படி இருக்கும், அண்ட் அதில் உள்ள சேலஞ்சஸ் அண்ட் அதுலேருந்து என்ன மாதிரியான ஒரு சொல்யூஷன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜானரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி லைக் நம்ம இது வந்து எங்கும் வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இட்ஸ் லைக் இதில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட்டும் இருக்குது. ஸோ பார்த்து அது என்ன டியூஷன் தெரிஞ்சுக்கலாமா? டைரக்டர் மேடம் அடிப்பாங்க. ஓ, இது வரையா? சரி, ஓகே மேம். டேரக்டர் மேடம் வந்து எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க இந்த கான்செப்ட்டுக்கு? So like I know her through a show. She was a show producer at that time. So அப்போ வந்து என்னாச்சுன்னா வந்து எனக்கு லைக் we are no common in stuff like அப்போ எனக்கு கால் பண்ணாங்க, இப்படி ஒரு ஜானர் இருக்கு அண்ட் இப்படி ஒரு ரோல் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் பிட் ஷாக். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து ஐநூறு ட்ரை பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இட்ஸ் லைக் கன்வின்ஸ் அந்த மாதிரி இருந்து இட்ஸ் லைக் கம்ப்ளீட்டாக வந்து அந்த வெரி மூமெண்ட் ஐ அக்செப்டட் within 30 seconds to 1 minute, like not less than 30 to 1 minute accept பண்ணிட்டேன். ரொம்ப லைக் இந்த படத்துல உங்களோட ரோல் என்னவா இருக்கு? இந்த படத்தில் என்னோட ரோல் வந்து மியூசிக் கம்போசர். ஸோ திஸ் இஸ் மை 5th ப்ராஜெக்ட் ஆக்சுவலி. அண்ட் ஐம் எக்ஸைட்டட். கதை வந்துட்டு ஆக்சுவலி காட்சிகா சொல்லும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக லைக் எனக்கு நிறைய அங்கே ஸ்கோப் இருக்குது. பிகாஸ் லைக் ஒரு சாங்காக இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் கன்வே ஆகிற மாதிரி. ஸோ ஆப்வியஸ்லி என்னோட ரோல் இங்கே பெருசாக இருக்கும். அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய டாஸ்காக இருக்கும்? லைக் நார்மலி லைக் வந்து மியூசிக் பண்ணுறது வந்து நான் டாஸ்காக